வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. இது டெல்லி ட்ரிப் டே 2. தூங்கி எழுந்ததும் காலையில் பேக்கெட் டீ குடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது எங்களோட ரூம், டிவி பார்த்துட்டு இருந்தோம். தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் செக் அவுட் பண்ணுறதுக்கு கீழே வந்தோம். ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ், முறுக்கு, அப்புறம் ட்ரிங்க்ஸ், ஜூஸ்ன்னு நினைக்கிறேன், ஃப்ரூட் ஜூஸ், டீ பாக்கெட் கூட வச்சுருந்தாங்க. டீ பாக்கெட், சுகர்லாம் கூட வச்சுருந்தாங்க. பால் பவுடர் கூட வச்சுருந்தாங்க. பழங்காலத்து ஃபோனு எடுத்து பேசுவோமா? சவுண்டுக்கும் வரல. ஓ, மாடலுக்கு வச்சுருக்காங்களா? சுத்தாது. நான் ஃபோன் நினச்சேன். சரி, என்ன வச்சுருக்காங்க எல்லாம் வந்து சும்மா ஷோ கேஸுக்கு வச்சுருக்காங்க. எல்லாம் டூப்ளிகேட். இந்த ஒரே ஒரு செடியை தவிர. ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு வரோம். பார்த்தா ஆப்போசிட்டில் பார்பர் ஷாப் வெளியே வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய கடை அதில் வெளியே பார்த்தேன். பார்பர் ஷாப்லாம் ஒரு ரோடுக்கு ஒன்று இருக்குது. குட்டே இருந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. அடுத்து எக்ஸ்போ கிளம்பணும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கேப் மட்டும் புக் பண்ணியாச்சு. இப்போ கிளம்பிட்டு வந்தோம் 1 நேரத்தில். அங்கே போய் பார்க்கலாம். அது டிரான்ஸ்லேட்டர் சொல்கிறாரு, அந்த கேப்பா நம்ம அங்கே ஆப்போசிட்டில் நடந்து போயிடுவோமா? இல்லாட்டி கேப் வந்து திரும்ப இந்த ஆட்டோ வந்து கரோல் பாக்கில் மட்டும் போகும் போல இருக்கு. ஒன்லி ஃபார் கரோல் பாக். எல்லாமே பேட்டரி வண்டி. கேப் வந்துச்சு. மார்னிங் கேப் ஏறியாச்சு, கிளம்பியாச்சு. எவ்வளோ 25 மினிட்ஸா? எக்ஸ்போக்கு போகிறோம். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதிலே காமிச்சிடலாம். கியூஆர் கோட் ஸ்கேன் தானே பண்ணுறாங்க, அதை காமிச்சிடுவோம். டிக்கெட் தான் வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சேன். அது ஆக்சுவலி கொடுக்கவே தேவையில்ல போகுது. ஆன்லைன் செக்கிங் பண்ணாலும் அப்படியே எடுத்து காமிச்சிடலாம் போகுது. ஓகே, அங்கே போய் மீட் பண்ணுவோம். பேட்டரி வண்டி எல்லா ஏரியாவும் இருக்கு. ஆண்டி வந்துட்டோமா? போகிற வழியில் ஒயிட் கலர் பில்டிங்ஸ் இருந்துச்சு. பார்க்கறதுக்கெல்லாம் வந்து பிகின் போட்டல்ஸ் பில்டிங் மாதிரி இருந்துச்சு. அண்ணா சாலையில் இருக்கும் பிகின் போட்டல்ஸ் புக் ஷாப். நியர்லி 100 years ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாங்க புக் ஷாப்க்கு. அந்த பில்டிங்ஸ் மாதிரியே இருந்துச்சு. பார்த்தா ஃபுல்லாக கடை தான் அது எல்லாமே. டெல்லியை பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டினா 2. ஒன்று மெட்ரோ, இன்னொன்று இந்த மாதிரி ரோட்ஸ். இந்த ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். கனெக்டிவிட்டி இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஆட்டோஸ் இருக்குது. முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த குட்டி பேட்டரி ஆட்டோ, சைஸ் சின்னதாக இருக்கும். லென்த்து பெருசாக இருக்கும், பட் ஆனால் சைஸ் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்டோஸு, அப்புறம் இந்த ஆட்டோஸ், இதெல்லாமே கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. பெங்களூரை கம்பேர் பண்ணுறப்போ இது எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் சென்னையில் நமக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ரோடு இருக்குது, ட்ரெயின் இருக்குது, மெட்ரோ இருக்குது, இந்த மாதிரி ஆட்டோஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. கோட் ஆஃப் இந்தியா. இதில் எது வாசல் தெரியலையே. அந்த ஒரே ஃபோட்டோ தான் எப்போ பார்த்தாலும் நியூஸில் காமிப்பாங்க, வீடியோ தான் வந்து நியூஸில் காமிப்பாங்க. ஓகே, வந்தாச்சு. ஐஓடி எக்ஸ்போ. டெல்லிக்கு வந்தது காரணமே இந்த எக்ஸ்போ பார்க்கறதுக்காக தான். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. நான் வேறு வச்சிருக்கேன், எதையும் கைட்டலாம். நீ முடிக்கலையா? அதுக்குள்ளேயா? எப்படி லைட் ஏரியா இருக்குல்ல? அவர் ஆரம்பிச்சிருக்காரு. லைட் ஏரியா இருக்குல்ல? லைட் ஏறி லேண்ட் ஆகிற வரைக்கும். ஆமாம். எக்ஸ்போ பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போது சாந்தினி சவுக் போயிட்டுருக்கோம். போய் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஏர்போர்ட் கிளம்பணும். சாந்தினி சவுக் வந்தாச்சு. இங்கே ஒரு சிங் டெம்பிள். அப்படியே நேராக பார்த்தா ரெட் ஃபோர்ட். அப்படியே ரெட் ஃபோர்ட் வந்து நடக்கிறோம். ரெட் ஃபோர்ட் வந்தாச்சு. ரெட் ஃபோர்ட் நேற்றையே பார்க்கணும்னு நினச்சோம்.
டைம் இருக்கால முடியாது நினச்சோம். அதனால் இன்னைக்கு சாந்தி சவுக் வந்தோடனே கடைசியில் பார்த்தா இந்த பக்கமே இருக்குது ரெட் ஃபோர்ட்டு. அப்படி இந்த பக்கம் ஒரு வாக்கு வந்தாச்சு. லைட்டோட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நாங்கள் வர்றப்போ லைட் இல்லை, டைம் ஆனால லைட்டு போட்டாங்க. இல்லை என்ன ஒன்றுனா லெஃப்ட் சைடில் அப்படியே திரும்பினா இந்த பக்கம் ரங்கராட்டனெல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் அந்த பக்கம் கூட இருக்குது. அது ரெண்டு 3 இருக்கு போலையே. வா ஃபுல்லாக ரங்கராட்டனம் தான் இருக்குது அந்த பக்கம். இப்படியே 5 இருக்கும் போல இருக்குது. இந்த பக்கம் ஒரு 1 தான் இருக்குது பக்கத்தில். ஆனால் உள்ளே நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் ஃபோர்ட்டு இங்கே தான் கொடி ஏற்றுவாங்களாமா. அப்படியே கூட இருக்க வச்சுட்டாரு. இன்னும் இங்கே ரிக்ஷாலாம் அப்படியே இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கெலாம் மட்டும் அந்த ரிக்ஷா யூஸ் பண்ணுறாங்க. லைனாக பார்த்தா ரிக்ஷா தான் தொடர்ந்து அப்படியே 5-6 போகுது. கிராஸ் கூட பண்ண முடியல ரோட. பாருங்க எத்தனை ரிக்ஷா வருது, போய்க்கினே இருக்கு. பராத்தே வாலி கல்லி என்னது? பராத்தே வாலி கல்லி அதானே ஃபைனலி. பராத்தா அவ்வளோதான். இதில் வந்து என்ன சைடிஷ் இது? வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டு தான் நினைக்கிறேன். இது எப்போ போல் தாது. இது அப்புறம் சட்னி, காயெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 சைடிஷ். 7 சைடிஷ் 6 டிஷ் இல்லை. அதனால ஓகே சாப்பிடும். இப்படி சாப்பிடும். வழியாக ஏர்போர்ட் வந்தாச்சு. எல்லாம் கிளம்புறதுக்கான டைம். நீங்கள் டெர்மினல் 2 போகணுமா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஏறணும். ஷட்டில் பஸ் இருக்காமா? நான் 20 மினிட்ஸ் பார்த்து தான் ஷட்டில் பஸ் இருக்காமா. அதெல்லாம் நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு அது போயிட்டுருக்கோம். பார்ப்போம். இப்படியே கத்தால் தான் போய் இறங்க முடியும் சென்னைக்கு. ஓகே அப்போ போறதுக்கு பேரல் பார்க்கிங் எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. நம்ம டெர்மினல் 2 வரல. டெர்மினல் 2 வரலையா? அதான் வந்துச்சு கேட்டு. அதுல ஒரு கேட்டு பார்த்து போயிடலாம். ஓகே சுத்தி முடிச்சுட்டு டயர்டாயிடுச்சு. டயர்டு மட்டும் தான் ஆயிருக்கும். ஆமா ஒரு லேடி மட்டும் ஒரு பேக் மட்டும் போட்டு உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல. ஃப்ரண்ட் ரோ சீட்டு இங்கேருந்து உட்காந்து பார்த்தா கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தா பார்க்கலாம். சரி பரவாயில்ல. ஏர்போர்ட் கீழே இருக்கு. அது தெரிஞ்சுவாங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க. திருப்பூர் இருங்க. ஓகே அது இருக்கா? லைனாக ஃப்ளைட் இருக்கு. பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் சீட்டு மாதிரி. அதனால தான் இங்கே வந்தேன். அதான் ஃப்ளைட் வருது. நீ வரலாம். சவுண்டு தான் கேக்குது. ஃப்ளைட்டு கண்ணாடி தைக்கிறதுக்கு ஒருத்தர் போயிட்டாரு. தாத்தா தக்கா போயிருக்கோம் நினைக்கிறேன். இது மாதிரி எல்லா ஃப்ளைட்டும் திறப்பாங்க போயிருக்கு. ஓகே ஃபைனலி அது போகிறதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு எஸ் அந்த யூடியூப் மாதம் பார்த்த உடனே யூடியூப் ஆரம்பிச்சு. சரி இல்லை பியூட்டி என்னன்னா போயிட்டு ஸ்வீட் வாங்கியாச்சு. ஸ்வீட் கடையில் வந்து டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டாச்சு. டிரான்ஸ்லேட்டர் கூப்பிட்டா வந்துட்டு கடைசியில் கடையில் இருக்கலே தமிழில் பேசுகிறாரு. தமிழில் பேசி நான் எங்கே எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டால் 10 வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து சென்னையில் இருந்தேன்னாரு. ஸ்ரீ மிட்டாயி அப்புறம் என்னது நேட்டுபி
3துலேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, 3துலேயே வேலை பார்த்துருக்காங்க. அங்கேயும் ஸ்வீட் கடையில் வேலை பார்த்துருக்கு, இங்கேயும் ஸ்வீட் கடையில் வேலை பார்த்துருக்கு. தமிழ்லேயே பேசிட்டு இருக்கலாம், போய் வாங்கிடலாம். எங்கே பார்த்தா தமிழ் இருக்காங்க. வீட்டோட தமிழ். டெல்லியிலேருந்து கிளம்பியாச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு நைட்டு செம்மையாக இருந்துச்சு. லைட் எல்லாமே பார்க்கறதுக்கு இந்த மேலேருந்து வியூவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் லேம்பில் சீரியல் லைட் மாதிரி சுற்றிருக்காங்க. எப்படின்னா சாஃப்ரான் ஒயிட் அண்டு க்ரீன் நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் வந்து சீரியல் லைட் மாதிரி சுற்றிருக்காங்க எல்லா ஸ்ட்ரீட் லேம்ப்லேயும். இங்கே மட்டும் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு மேலே மட்டும் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா தெரியல வீடியோவில், பட் நேரில் பார்த்தேன் நான். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு சென்னையில் இறங்கி அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபைனலி எல்லாருமே அது குட்டி பேக் வாங்கிடுவோம். அப்போ வாங்கலை, இப்போ எல்லாரும் வந்து இதே வாங்கியாச்சு சூஸ் பண்ணி. இதே நிறைய இருக்குது உள்ள, அதே மாதிரி பேப்பர் போட்டு சூஸ் பண்ணுவாங்க. காலைல டிஃபனுக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கேன். சென்னை கிட்டக்க வந்தாச்சு. நைட்டு மணி 1-1:30 இருக்கும். இதே பாருங்கள், செம்ம லைட்டு சூப்பராக சென்னை பார்த்த உடனே வேறு லெவலில் இருந்துச்சு. மேலேருந்து பார்க்குறப்பே செம்ம வியூ. திருவள்ளூர் கிட்டக்கெல்லாம் வர்றப்போ வந்து லைட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்கேட்டர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த பூந்தமல்லி பைபாஸ்லாம் வந்ததுக்கப்புறமா வேறு லெவல், ஃபுல்லாக லைட்டு தான். சரி, ஓகே, ஏர்போர்ட் இறங்கி பார்ப்போம். Passengers, please remain seated. Cabin crew disarm all slides, please. Thank you. அப்பா, தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்த்த உடனே தான் ஒரு ஹோம் ஃபீல். வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்ற ஒரு ஃபீல். கொஞ்சம் தூங்கியாச்சு, ஒரு 1/2 hour வீட்டில் போய் போக வேண்டியதான். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டு பக்கியில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து கேபில் போய் ஏறிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க வேண்டியதான். மணி இப்பயே ஒரு 2 இருக்கும். ஓகே மக்களே, மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.